எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடொழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான அறிவுக்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் தன்னோட குழந்தை நல்ல குழந்தையாக வளரணும் அப்படிங்கிற எண்ணம், ஆசை எப்போயுமே இருக்கும். அதுக்கு முதல்ல நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முதன்மையான கேள்வி. விதை ஒன்று போட்டால் சொர பொண்ணா முளைக்கும் இல்லையா? இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை. ஒருத்தர் ஒரு கடையில் போய் ஒரு காப்பி எடுத்துட்டு, நகல், அதாவது ஜெராக்ஸ் சொல்கிறோம்ல, எடுத்துட்டு காப்பி எடுத்துட்டு வராரு. காப்பி எடுத்துட்டு அந்த கடையில் செக் பண்ணுறாரு. அப்போ அந்த கடைக்காரர் கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்கன்னு. இல்லை, நீங்கள் எடுத்து கொடுத்த நகல் காப்பி சரியாக இருக்கான்னு ஸ்பெல்லிங் செக் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த கடைக்காரர் சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் ஸ்பெல்லிங் செக் பண்ணணுன்னா உங்களோட ஒரிஜினல் அதில் தான் செக் பண்ணும். இந்த நகலில், இந்த காப்பியில் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதில் என்ன இருக்கோ அதுதான் இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது போல தான் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் நம்ம குழந்தைகள் இருக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு முன் உதாரணமாக, ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருக்கிறீங்களா இல்லை பேட் எக்ஸாம்பிளாக இருக்கிறீங்களான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். கண்டதை திங்காத, கண்ட நேரத்தில் திங்காத, தின்னுட்டு வெயிட்டு போட்டு தொப்பையும் தொந்தையுமா அலையாத அப்படின்னு ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காத அப்படின்னு திட்டுவீங்க. உண்டா இல்லையா? அதுவும் இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லை, மொபைலும் கையுமா தான் எல்லோரும் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு தடவை உங்களை செக் பண்ணுங்கள். நீங்கள் தொப்பையோடையும் தொந்தியோடையும் அலையிறீங்க, இல்லை ஜிம்மு எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஃபிட்டாக இருக்கீங்களான்னு முதல்ல நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்கள கரெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் தான் ஒரிஜினல், உங்கள் குழந்தைங்க உங்களுடைய காப்பி. ஒரிஜினல் கரெக்டாக இருந்தால் தான் இந்த காப்பி சரியாக இருக்கும் இல்லையா? மொபைலை சும்மா நோண்டாத, போய் படி அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் மொபைலை வச்சு பார்த்துட்டு இருப்பீங்களா? அதிக அளவு புக் ரீட் பண்ணுவீங்களா? முதல்ல நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும், அப்புறம்தான் குழந்தைங்களை கரெக்ட் பண்ணணும். ரீடிங் ஒரு நல்ல ஹேபிட். அதை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. விளையாட வெளியில் கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் ஒரு குட் எக்ஸாம்பிளாக இருங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. அதை விட்டுட்டு ஒரிஜினல் கரெக்ட் பண்ணாமல் ஜெராக்ஸை, காப்பியை கரெக்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் நாம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய குழந்தைகள் நம்மளை பார்த்து அவங்களே தானாக தங்களை திருத்திக்குவாங்க. இல்லைன்னா நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் அவங்களும் இருப்பாங்க. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.